2 வாரத்துக்கு முன்னாடி உங்க சோ கால்டு சன் விக்ரம் என்ன வந்து பார்த்தாரு. விக்ரம் வந்து பார்த்தாருன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இதுக்கு நீங்க 2 பேருமே இப்படி பதட்டப்படுறீங்களே? அது வந்து இல்ல, என் பையன் ஏன் பெர்மிஷன் இல்லாம யாரையும் மீட் பண்ண மாட்டான். அதனாலதான் ஷாக் ஆனேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. என் பையன் என்ன சொன்னா? உங்க பையன் என்ன சொன்னார்னு சொன்னா இன்னமும் நீங்க சாக்காவீங்க. என்ன விக்ரம், உங்க அம்மா மேலேயே அவங்க என்ன கொலை பண்ண முயற்சி பண்றாங்க, என் சொத்தை அபகரிக்க போறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆமா ராஜேந்திரன், அவங்க எனக்கு பண்ண துரோகம் அப்படி. அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் ராஜேந்திரன். சரி விக்ரம், நான் உடனே அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன். இல்ல ராஜேந்திரன், இப்ப வேண்டாம். நான் ஒரு முக்கியமான வேலையா திருச்சி வரைக்கும் போறேன். ஒரு 2 நாளைக்குள்ள நான் திரும்பி வந்துடுவேன். வந்ததும் நான் உங்ககிட்ட கம்ப்ளீட் எவிடன்ஸ் அம்மாவை பத்தினதை நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க அதை வச்சு எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா எனக்கு இவ்வளவு கொடுமை பண்ணவங்க எக்காரணத்தை கொண்டு தப்பிச்சிடவே கூடாது ராஜேந்திரன். சரி விக்ரம். என்ன மேடம், இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், ஒரு பதிலும் சொல்லாம இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க எதையோ சொல்றீங்க. விக்ரம் என்னோட வளர்ப்பு பையனா இருந்தாலும் அவனை நான் நல்லா தான் வளர்த்தேன். என் சொந்த பையனை கூட நான் அப்படி வளர்க்கல. ஆனா நான் விக்ரம உயிரா வளர்த்தேன். அவன் உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னாங்கறத என்னால நம்ப முடியல. சரி மேடம், நீங்க நம்பாமலே இருங்க. உங்க பையன் வந்ததும் எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட சப்மிட் பண்றதா சொல்லிருக்காருல, அந்த எவிடன்ஸோடையும் எஃப்ஐஆர் காப்பியோடையும் அரெஸ்ட் வாரண்டோடையும் உங்களை வந்து பார்க்கறேன். மேடம், உங்க கண்ணில் பயத்தை பார்த்துட்டேன். அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரேன். விக்ரம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கிறா. அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, விக்ரம் இப்படி எல்லாம் போவான்னு என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலக்கா. அந்த ராஸ்கல் ஆடிட்டரு எதேதோ உளறிட்டான். அதான் அவன் இவ்வளவு தைரியமா இந்த இன்ஸ்பெக்டரை போய் மீட் பண்ணி என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். நாம என்னக்கா பண்றது? அப்போ விக்ரம் வந்த உடனே நமக்கு ஜெயில் தானா? புலி, சும்மா ஜெயிலு ஜெயிலுன்னு பயமுறுத்தாத. நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அவன் தான் திரும்ப வந்தவொடனே எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கானக்கா. இப்ப டென்ஷனே என்னக்கா பண்றது? அவன் திரும்ப வந்தாதான புலி நமக்கு பிரச்சனை. அவனை திரும்ப வராமையே பண்ணிடுவோம். அப்பா, இந்த முடிவு எடுத்தியே, இது போதுக்கா எனக்கு. பாடா. ஆனா எனக்கு ஏதோ ஒரு இடம் இடிக்குது புலி. இவ்ளோ தீவிரமா இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்லிட்டு போனவன் ஏன் இன்னும் வராம இருக்கான்?
ஏன் 2 பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு? அவங்க 2 பேரும் இன்னும் ஏன் யாரையும் காண்டாக்ட் பண்ணல? அக்கா, நமக்கு எதிரா எவிடன்ஸ் எல்லாம் திரட்டுறதுக்கு விக்ரமுக்கு டைம் தேவைப்படுதோ? அவன் இந்த உலகத்துல எங்க வேணாலும் ஒளிஞ்சிருக்கட்டும். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு காலி பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீ செய்வக்கா, உன்னால முடியும். உன்னை எனக்கு தெரியாதா? எப்படியாவது பேசி எல்லாரும் கரெக்ட் பண்ணிடணும். சாம்பார் ஊத்தவா? கொஞ்சம் ஊத்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துமா. மாமா, அத்தை, செல்வி, அமுதா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா அலமேலு, நல்ல நேரத்துக்கு வந்தம்மா. மாமா, என் பேர் அலமேல் இல்லன்னு எத்தனை வாட்டி சொல்றது? என் பேர் அசினு. ஏம்மா, நீ திடீர்னு இப்படி அசின்னு உன் பேரை மாத்திட்டினா நாங்களாம் அப்படியே கூப்பிட முடியுமா? அலமேலு யார் பேர் தெரியுமாம்மா? எங்க பாட்டி பேருமா அது. உங்க பாட்டி பேர்னா உங்க பாட்டியோட விட்டுருக்கணும். அதையும் ஏன் தலையில கட்டுறீங்க? இப்ப என் பேர் அசினு, நானே வச்சுக்கிட்ட பேரு. அதனால எல்லாரும் அசின்னே கூப்பிடுங்க. சரிடி அம்மா, உன்னை அசின்னே கூப்பிடுறோம். இப்ப வந்த விஷயத்த சொல்லு. என்னத்த சட்டுப்புட்டுன நேர விஷயத்துக்கு வந்துட்ட? வாசனு வந்து உட்கார் அசினு, காபி சாப்பிடுறியா அசினு, சாப்பிடுறியா அசினு அப்படின்னு பிரியமா 4 வார்த்தை பேசிட்டு அப்புறமா விஷயத்துக்கு வரலாம்ல. இப்படியா வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது? யாருடி நீ? விருந்தாளியா? உனக்கு விருந்து வச்சதெல்லாம் போதுமா, வந்த விஷயத்த சொல்லு முதல்ல. சரி சொல்றேன். அம்மா சீட்டு காசு வாங்கிட்டு வர சொல்லுச்சு. அவ்வளவுதானே? இரு செல்வி, அந்த திருநூறு டப்பால இருக்கு பாரு சீட்டு காசு, எடுத்து கொடு. சரிம்மா. இன்னும் பணம் கொடுக்கலையா? இல்லையே, அதானே வந்திருக்கா. ஆயாடி இந்தாங்கடி, வராக்க பாத்துக்கிட்டு. நல்லா எண்ணி பாத்துக்கிடி. சரியா இருக்கா? வாங்கிட்டல, கிளம்பு கிளம்பு. அது எப்படி அதுக்குள்ள கிளம்ப முடியும்? என் மாமனை பார்த்து 2 வார்த்தை பேசாம எப்படி கிளம்ப முடியும்? இருந்து 2 வார்த்தை பேசிட்டு கிளம்புறனே. அப்படி போடு. நீ அதுக்கு தானே வந்த, அப்ப அத முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே. நீ மாமனை பார்த்ததெல்லாம் போதும், கிளம்புடி. ஐயோ, என் மாமா பாரு எவ்வளவு அழகா இருக்காரு. இவ்வளவு அழகான மாமனை வீட்டுல வச்சுட்டா என்ன வீட்டை விட்டு துரத்த பாத்தீங்க. ஐயோ, என் மாமா ரன்பீர் கபூர் மாதிரி இருக்காரே. மாமா, அத்தை பாருங்க அத்தை. மா, யாருமா அவ? சரியான லூசா இருக்கா. நேரா வந்து கட்டி பிடிக்கிறா. இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண கூடாது. ஒரு மேனஸ் இல்ல. ஸ்டூபிட். இப்ப முருகா, அது வேற யாரும் இல்லப்பா, என் சொந்த தங்கச்சி மாவதான் அலமேலு. இல்ல இல்ல, அலமேலுன்ற அசினு. நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கான், அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கா. பாத்துட்டு போறதா இருந்தா பாத்துட்டு போக வேண்டியதானே. அதுக்குன்னு இப்படியே வந்து கட்டி பிடிப்பாங்க. ஆமா, அப்படிதான் கட்டி பிடிக்க செய்வேன். என் மாமா மேல எனக்கு இல்லாத உரிமையா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கட்டி பிடிக்கிறேன். இத பாரு, இத பாரு, இந்த அத்தை பையன் மாமா பையனு கதை சொல்லிட்டாலாம் இங்க வந்துடாத. என் பையனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் இந்த வீட்ல. நீ கிளம்பு முதல்ல. என்னத்த
வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படிதான் மூஞ்சில அடிச்ச மாதிரி துரத்துவியா நீ? ஏய் மாமா, நீ தான் என் மாமா, நான் தான் உன் முறை பொண்ணு. இதை யாராலையும் மாத்த முடியாது. நான் மறுபடியும் வருவேன், பாத்துக்க. ஐயா மா, யாருமா அவ? பைத்தியம் மாதிரி இருக்கா. எல்லாம் உங்க அப்பாவை கேளு. ஏய் முருகா, என் சொந்த தங்கச்சி மாவடாவா. நல்ல தங்கச்சி. சரிடா, தலையை தொடச்சிட்டு வா, சாப்பிடலாம். சீக்கிரம் வாடா. நல்லா பொண்ணை வளர்த்திருக்கா உங்க தங்கச்சி. அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைமா. ஆ. ஐயோ, இது எப்படி ஊட்டுறதுன்னே தெரியலையே. மார்க்கெட்ல வேலை செய்யறதுனால கடுப்பு முருகா. ஏன்டா? வெறுப்பா இருக்குப்பா. ஐயோ, பிரேக் பிடிக்க மாட்டேங்குதே. ஐயோ, பா முருகா, என்ன அங்க பாருப்பா, ஒரு பொண்ணு பட்ட பகல்ல அதுவும் இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வருது. காலம் கெட்டு போச்சுடா சாமி. டேய், ஆ, அது யாரும் இல்லடா, நம்ம காவேரி மேடம். காவேரி மேடமா? ஐயோ, என்ன இது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகுது? காவேரி மேடம் தான். அந்த அம்மா எதுக்குப்பா இப்படி காவேரி யாரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வண்டி ஓட்டிட்டு வருது? வீட்ல சும்மாவே உட்காந்து போர் அடிச்சிருந்திருக்கோம், அதான் ஜாலியா வளைஞ்சு நெளிஞ்சு வர்றாங்க போல. ஐயோ, முருகன் வராரே. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு தெரிஞ்சு அசிங்கமா போயிருமே. ஏய், தள்ளுங்க. அப்பா முருகா, இது ஜாலிக்கு ஓட்டுற மாதிரி தெரியலப்பா, நம்மள காலி பண்ண வர்ற மாதிரியே தெரியுதுப்பா. ஐயோ முருகா, ஓடிக்கோ. ஏய், தள்ளுங்க. முருகா, ஓடிருப்பா. தள்ளுங்க. ஏய், பின்னாடி போடா போடா. வா வா வா. வேணா வேணா, பாத்து வேணா வேணா மெதுவா வாங்க. முருகா, முருகா காப்பாத்துப்பா. முருகா, முருகா. ஐயோ முருகா. பாத்து மெதுவா. ஏங்க, நீங்க ஓகே தானாங்க? உங்க காலு ஓகே ஒண்ணு தான். இல்லல? பாத்தியாவன? ஏங்க, உங்களுக்கு எதுவும் அடிபடல? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? ஏப்பா அடிபட்டது எனக்கு, நல விசாரிக்கிறது இந்த அம்மாவியா? சாரி, சாரிங்க. என்னங்க சாரி? வண்டியை கொண்டு வந்து மேலே ஏத்திட்டு அழகா சாரின்னு கேக்குறீங்க. ஏங்க, என் கால் உடைஞ்சிருந்தா என்னங்க ஆகுறது? நான் வேணும்னு பண்ணலங்க. சாரி, தெரியாம நடந்துருச்சு. ஏங்க, ஏங்க பிரேக் இல்லாத வண்டியெல்லாம் எடுத்து ஓட்டுறீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போதே இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ண வேணாமா? இதுல பிரேக் எல்லாம் சரியாதாங்க இருக்கு. அப்ப பிரேக் பிடிச்சிருக்க வேண்டியதானே? உங்ககிட்ட சொல்றதுல என்னங்க இருக்கு? ஆக்சுவலி சொல்லுங்க. எனக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாது. என்ன? இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. சாரிங்க. என்னது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறீங்களா? அது ஃபர்ஸ்ட் டைம்னு இல்லைங்க, ஓட்டுன மாதிரி பழக்கம் ஞாபகம்லாம் இருக்கு. ஆனா என்னங்க ஓட்டுன மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றீங்க. ஏங்க ஒண்ணுமே புரியலையே. சரி சரி, அதான் சாரி கேட்டேன்ல. இத பாருங்க மேடம், நீங்க இந்த மாதிரி ஸ்கூட்டி ஓட்டுறது தப்புலாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி அப்படி நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ட்ரெயினரியா வச்சிருக்கலாம்ல. இப்படி பப்ளிக்ல போய் ஆளுங்களை இடிக்கலாம் கூடாது மேடம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, நான் கூட அதான் யோசிச்சேன். ஆனா எனக்கு ட்ரெயின் பண்ண யாருமே இல்லையா, அதான் வேற வழி இல்லாம நானே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு ஸ்கூட்டி ஓட்டி பழகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வேணா நீ எனக்கு கத்து தரியா? என்ன பண்றது? முருகா, ப்ளீஸ் ஓட்ட கத்து தரீங்களா? ஓகே, சரி, பரவாயில்ல, நானே சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? என்னது சொல்லி தரீங்க? ஏப்பா முருகா, நீ கார் ஓட்டி பாத்துருக்க, இவ்வளவு பெரிய வண்டி ஓட்டி வேணியே. ஐயோ, கார் ஓட்ட தெரிஞ்ச எனக்கு பைக் ஓட்டவா தெரியாது? நீ தள்ளுறா நீ. மேம், ஓகே, நான் இப்போ உங்களுக்கு கத்து தரேன். இங்க பாருங்க, இதுதான் செல்ஃப். இத நீங்க இப்படி கீழே போட்டுட்டு இதை ஆன் பண்ணும்போது ஆன் ஆயிடும். ஆரம்பிச்சிட்டாயா? இது எங்க போய் முடியும்னு தெரியலையே. அதுக்கப்புறம் நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட், இத வந்து நீங்க இந்த பேசிக்ஸ் கூட தெரியாமல வண்டி எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இதெல்லாம் தெரியும், ஆனா வண்டி தான்
ஓட்ட தெரியாது. ஓ ஓ ஓ ஓ, ஓ. சரி ஓகே மேம், நான் உட்கார்ட்டா? வண்டி கத்து கொடுக்க உட்கார்ட்டா? சரி மேம், நீங்க ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கணும்னா முதல்ல நம்மளால முடியும்னு நீங்க நம்பணும். புரியுதா? உங்களோட மனசுல இருக்க பயத்தை அப்படியே தூக்கி போடணும். இது ரெண்டையுமே நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா நீங்க ஸ்கூட்டி ஓட்டிடலாம். இந்த காலத்துல பொண்ணுங்க ஃப்ளைட்டு ராக்கெட்னு என்னென்னமோ ஓட்டுதுங்க. இந்த பொண்ணு நடானா 2 வீலர் ஓட்டுறதுக்கே இப்படி நடுங்குதே. என்ன பண்றது? இவன் கையால கத்துக்கணும்னு விதி இருக்கு. நீ நடத்து முருகா. புரிஞ்சதா? இந்த லெக்சர்ல யாராவது கேட்டாங்களா இப்போ? வண்டி ஓட்ட மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். ஓகே. ஆக்சுவலி வண்டி ஓட்டுறது வெரி சிம்பிள். சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணா போதும், ஈஸி. ஓகேவா? முதல்ல நீங்க இந்த இடுப்பை வளைக்கவே கூடாது. புரியுதா? ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. அப்படியே ஷோல்டரை ஸ்ட்ரைட்டா வைங்க. ஸ்டிஃபா. ஓகே. அப்புறம் ஃபேஸை ஸ்ட்ரைட்டா பார்த்த மாதிரி வைங்க. இது நல்லா நேரா இருக்கணும். 180 டிகிரில நம்ம கண்ணை சுத்தி பார்க்கணும். ஓகேவா? ஓகே. அப்படியே 1 செகண்ட் ஸ்ட்ரைட் ஸ்டிஃப். அப்புறம் உங்களோட லெஃப்ட் ஹேண்டை எடுத்து எப்பவுமே சேஃப்டிக்காக இந்த பிரேக்குக்கு சப்போர்ட்டா வச்சுக்கணும். சும்மா பிரேக் பிடிக்க கூடாது, இப்படி வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் இதை எடுத்து இப்படி ஆக்சிலேட்டர்ல வச்சு அப்படியே பூ மாதிரி இப்படி முறுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. வண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? ஓகே, எங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படிதான். அப்படியே ஸ்ட்ரைட் நேரா பாருங்க. அப்படியே போங்க, பூ மாதிரி போங்க. இங்க பாருங்க, பேருக்கு ஏத்த மாதிரி நான் மாறல. உங்க பியூட்டி பார்லர் மேல கேஸ் போடுவேன். மாமாவா இது? ஆமா, மாமாவே தான். முன்னாடி யார் இந்த பொண்ணு? கொழுக்கு முழுக்குன்னு இருக்கா. மாமா அது கூட என்ன பண்றாரு? ஓ, வண்டி ஓட்ட சொல்லி தராரா? அத்தை பொண்ணு நான் ஒருத்தி இருக்கேன், என்கிட்ட சிரிச்சு பேசுறது இல்ல. வேற ஒரு பொண்ணுக்கு வண்டி ஓட்ட கத்து தராரா? இரு, நான் வரேன். நடு ரோட்ல என்ன பண்றீங்க? அலமேலு, சாரி அசின், இவங்க ஸ்கூட்டி ஓட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியுது. அத உங்க வீட்ல போய் பண்ண வேண்டியதானே? அது எதுக்கு இங்க வந்து பண்றாங்க? அதுவும் இல்லாம உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எதுக்கு உங்களை கூட்டிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க? அதுல என்ன தப்பு இருக்கு அசின்? தெரியாதவங்க கேக்குறப்போ சொல்லி கொடுக்கறதானே நியாயம். ஓ, அப்ப தெரியாதவங்க யார் கேட்டாலும் நீ கத்து கொடுப்ப? கண்டிப்பா கத்து கொடுப்பேன். அப்ப எனக்கும் ஓட்ட தெரியாது, எனக்கு வந்து சொல்லி கொடு. அசின், நீ சும்மா வீம்புக்குன்னு ஏதாவது சொல்லாத, நீ தள்ளு. மாமா, நிஜமாவே எனக்கு ஓட்ட தெரியாது மாமா, வந்து சொல்லி கொடு. மாமாவா? எனக்கு சொல்லி கொடு. எங்க அவங்க தான் கேக்குறாங்கல்ல, கத்து கொடுங்க. எனக்கு முதல்ல நம்பிக்கையை கொடுத்து தைரியத்தை கொடுத்து எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அவங்களும் ஈஸியா கத்துப்பாங்க. முருகன், நீங்க வாங்க. அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல, வா, ஏன் தயங்குற? வந்து சொல்லி கொடு. ஏறு. இப்போ உட்கார்ந்துட்டியா? இங்க பாரு, வண்டி கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா நம்மள நம்பணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா. மாமா, என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லு. ஓ, அப்படியா? அது அப்படியே அமுக்கு, அப்படியே போய்டும். அவ்வளவுதானா? பாருங்க, கீழே
கீழே விழுந்துட்டா. பாவங்க, கீழே விழுந்துட்டா. பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா ஐயோ அம்மா அம்மா ஐயோ, அம்மா ஏய், இதான் உனக்கு தெரியும்னு சொன்னதா? அப்பா, முருகா, நான் கூட உன்னை சாதாரணமா நினைச்சப்பா. நீ என்னப்பா இப்படி வித்தியாசமாலாம் வண்டி ஓட்ட கத்து தர? ஏய், சூப்பர் புள்ள. நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. படுத்துக்கிட்டே வண்டி ஓட்டுற ஆள மேல. ஐயோ, டேய் நான் அலமேல இல்லடா, அசினடா. ஐயோ, இந்த பேரை மாத்தி நீ முதல்ல. அம்மா ஐயோ. ருத்ரா, நான் நந்தினி பேசுறேன். ஒரு பெரிய வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கணும். நீ இப்ப வர முடியுமா? இதோ இவனை தான் நீ கொல்லணும்.